ஹாய். ஆக்சுவலாக வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னாக்கா வந்து இந்த எம்ஆர்பி வந்து கண்டக்ட் பண்ண வந்து நிறைய சென்டர்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா சிஸ்டம் வந்து இஷ்யூ வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து நிறைய வந்து வந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு வந்து எழுத போன ஒரு சென்டரே வந்து இது மாதிரி நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னாக்கா அந்த சிஸ்டத்தில் வந்து டைமர் வந்து ஆக்சுவலாக இருக்கும். டைமர்னாக்கா நம்ம எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டைம்லேருந்து அது வந்து கவுண்டர் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம 9 o'clock வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா நம்ம வந்து 12:15 வந்து அந்த 3 hours வந்து டைமரில் வந்து அது முடிஞ்சிடும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ சிஸ்டம் வந்து இது மாதிரி இனிஷியேட் ஆகிறதுல என்ன பிரச்சனை இருந்ததுனாக்கா டெய்லியில் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சார்ட் அவுட் பண்ணி நமக்கு வந்து நீங்கள் எந்த டைமில் வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த டைமில் வந்து 3 hours வந்து சிஸ்டம் வந்து கவுண்ட் ஆகி எக்ஸ்ட்ரா வந்து 1 hour இப்போ வந்து என் ஃப்ரெண்டோடைய காலேஜில் வந்து பார்த்தாக்கா 1 hour டே ஆச்சு. ஸோ அந்த காலேஜில் வந்து பார்த்தாக்கா எக்ஸ்ட்ரா 1 hour வந்து அந்த சிஸ்டமில் வந்து இருந்திருக்கும்ல. 3 hours 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 1:15 முடிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா போத் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அவாய்ட் பண்ணணும், அது மாதிரி ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து அவாய்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நமக்கு ஆக்சுவலாக வந்து 7:30 வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம எக்ஸாம் வந்து 9 o'clock தான் ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னா என்ன 7:30 போய் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி நினைப்போம். அங்கே தான் தப்பு. இங்கே வந்து 7:30 போயிட்டீங்கன்னா வந்து கமோஷன் நிறைய குறைக்கலாம். கூட்டத்தான் க்ரௌடு ஃபுல்லாக குறைச்சிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஈஸியாக உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸே இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்னால வெரிஃபிகேஷன் வந்து ப்ராசஸ் கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ அதில் வந்து தம் பிரிண்ட் வைக்கிறது, இந்த ஐரிஸ் பார்க்குறது, ஃபோட்டோ கேமரா எடுக்கிறது, அது மாதிரி சொல்லிட்டு நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் 7:30 கொஞ்சம் இயர்லியாக நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு க்ரௌடு குறைச்சிட்டு நீங்கள் போய் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கலாம். இல்லை 8:30 8:45 போனீங்கன்னாக்கா அது ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் இயர்லியாக போனீங்கன்னா சிஸ்டம் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லேட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த இன்ஸ்டியூஷன்ஸுமே வந்து கரெக்டான டைமுக்கு வந்து பீப்புள் வந்து அலோவ் பண்ணணும். 7:30 பீப்புள் அலோவ் பண்ணி அவங்க வந்து இயர்லியாகவே வெரிஃபிகேஷன் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அவங்க வந்து அந்த ப்ராசஸில் வந்து லேட் பண்ணாலுமே இட் வில் லீட் டு திஸ் காஸ். நம்ம வந்து சிஸ்டம் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லி இது பண்ண கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுவோம். பசங்க வந்து இயர்லியாக போகணும். ஸோ இதுதான், அவ்வளோதான். ஓகே, அடுத்தது நம்ம நீட் பிஜி இனிஷியேட்டிவ் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ப்ரிப்ரேஷன் வந்து கண்டினியூ பண்ணுவோம். பை.